ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன்ஸ். டுடே பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ வந்து அதனுடைய ஃபில்லிங் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் வந்து கோடு போட்டு வச்சுருக்கேன். 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு கோட்டிலேருந்து இந்த ரெண்டாவது கோட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து இப்போ வந்து ஸ்டிச்சை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இழுப்போம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் வந்து நம்ம நெருக்கமாக ஃபில்லிங் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வைப்போம். செயின் ஸ்டிச் வந்து இப்படி வைப்போம். வச்சுட்டு திரும்ப இப்படி போயிட்டு வருவோம் இல்லையா. இப்போது இதில் வந்து நெருக்கமாக நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ளவருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லீஃப்க்கு யூஸ் பண்ணலாம். லீஃப் ஸ்டிச் வந்து தனி ஒரு கிளாஸே இருக்குது. அந்த கிளாஸ் வரும்பொழுது அதுலேயும் வந்து இந்த ஸ்டிச் வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? நல்லா போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வச்சு ஒரு லாக்கு, திரும்ப பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஒரு லாக். சிங்கிள் லாக் தான் வைப்போம், டபுள் லாக்லாம் வைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சோட்டி ஸ்டிச் வரைக்கும் நம்ம பார்டர் ஸ்டிச் பார்த்தோம். இப்போது பீட்ஸில் பார்த்தோம். இப்போது ஃபில்லிங் ஸ்டிச் இது. இப்போது எண்ணெட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இது ஃப்ளவரில் எப்படி ஃபில்லப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது நான் கையாலே ஓனாக வரைஞ்சேன். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் சிறுசாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் பார்க்கலாம். இப்போது நான் பென்சிலால் வந்து ஓன் ட்ராயிங்காக வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதில் இப்படியே ஸ்டிச்சு கொடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். 2 மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச்சை கொடுத்துக்கிறேன். பிகினர் லெவலில் இருக்கும் பொழுது செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ளவர் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போது
நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கும்பொழுது எடுத்துகிட்டு இந்த ரவுண்டுக்கு உள்பக்கமாகவும் நம்ம லாக் வைக்கலாம், இல்லை அந்த ரவுண்டுக்கு அந்த உள் சைடும் நம்ம லாக் வைக்கலாம், 2 விதமாகவும் வைக்கலாம். சரிங்களா? எப்போவுமே ஒரு ஃப்ளவரை வந்து ஃபில்லப் பண்ணுறீங்கனாக்கா இதனுடைய சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் பிகினராக இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி சென்ட்ரலேருந்து லாக் எடுத்து பழகிக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து ஒரே ஈவனாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போது நான் இங்கேருந்து இந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியிலேருந்து எடுக்கிறேன். நீங்கள் வெளியில் எடுக்கும் பொழுது செயின் ஸ்டிச்சுக்கு வெளியிலேருந்து கூட எடுத்துக்கோங்க, இல்லை உள் சைடும் எடுக்கலாம். பெட்ரு வந்து நம்ம வெளி சைட்லேருந்து எடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும், போடுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து லாக் வச்சு எடுத்துகிட்டு 2வது ஸ்டிச்சிலேருந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிசுறு அடிக்கும்பொழுது நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சை வந்து பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம போடணும். அந்த பிசுரோடவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போது இந்த பார்ட்டை போட்டு முடிச்சாச்சு. செயின் ஸ்டிச் உள்ளவே நான் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன் இந்த பக்கத்துக்கு. சரிங்களா? இப்போது இந்த ஆஃப் சைடு முடிச்சாச்சு, இந்த ஆஃப் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்ப. இதில் ஃபில்லிங் கொடுக்குறது வந்து நம்ம இஷ்டம் தான். ரொம்ப நெருக்கமாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கேப் விட்டும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது கேப் விட்டு பண்ணுற மெத்தட் பார்க்கலாம் வாங்க. எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஆஃபை வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். கேப் விட்டு பண்ணுற இது ஒரு மெத்தடு. இதுவும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். எல்லாமே போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது 3 இதழில் வந்து நான் ஃபில்லிங் கொடுத்தோம், 2 இதழில் வந்து கேப் விட்டு வர ஃபில்லிங் கொடுத்து நான் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்டோனும் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போது இந்த சைடில் வந்து கேப் தெரியுது இல்லையா, ஹோல்ஸ் தெரியும். அது நார்மலாகவே நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ணும்பொழுது எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியும். இதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம பீட்ஸும் கொடுத்துக்கலாம், பீட்ஸ் கொடுத்தும் கவர் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி
இந்த ஸ்டிச்சு இங்கே இந்த ஸ்டிச்சு வர இடத்துல நம்ம பீட்ஸும் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அவுட்டரில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ளூ போட்டு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.